வணக்கம். ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சி பேசுவதற்காக போல நண்பர்கள் அமைச்சா தான் வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். COP30 காலநிலை உச்சி மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன சார் காப்புங்கிறது என்ன? தொடர்ச்சியாக 28, 29, 30ங்கிறதுல தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறோம். என்ன இதுக்கு இந்த மாநாடு எதுக்கு நடத்தப்படுது? 90களில் தான் ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு விஷயம் ரொம்ப விவாதக்குள்ளாக இருந்துச்சு. அதாவது பூமியினுடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஞ்ஞானிகள் நிறைய கருத்துக்கள் தெரிவிக்காங்க. குறிப்பாக CO2னுடைய அதிகரிப்பின் காரணமாக கார்பன் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பனுடைய அளவு அதிகரிச்சுட்டு வருது. அதாவது நம்ம பெட்ரோல் எரிக்கிறோம், நிலக்கரி எரிக்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பூமியை சேர்த்து பூமியை சூடாக்கி கொண்டு வருகிறது. அது வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து விவாதம் வந்தபோது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அமைப்பு வந்து உருவாக்கினாங்க. இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், IPCCன்னு ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க. இந்த IPCC தன்னுடைய முதல் ஆய்வறிக்கையை 1991 கொடுத்துச்சு. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா, ஆமாம் பூமி சூடாகி கொண்டிருக்கிறது, இப்படி சூடாகுவதன் காரணமாக கிளைமேட் சேஞ்ச் உண்டாகும், அதன் காரணமாக உயிர்களுக்கு பயங்கரமான பாதிப்பு உண்டாகக்கூடும் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை தந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அது தடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 1992 ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காக உலக நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு கன்வென்ஷன் உருவாக்கப்பட்டது. இந்தியா உட்பட பல நாடுகள் கையெழுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 194 நாடுகள் அதில் உறுப்பினர்களாக கையெழுத்திட்டு இருக்கிறோம். அப்போ அதனுடைய சரத்துகள் இருக்குல்ல, அந்த கன்வென்ஷனுடைய சரத்துகள் இருக்குல்ல, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் என்பதற்கு வருடந்தோறும் விவாதிக்க வேண்டும் என்பதற்காக கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு மாநாடு நடத்தணும். அப்போ காலநிலை மாற்றத்தை தடுத்து நிறுப்பதற்காக இருக்கக்கூடிய கன்வென்ஷனை எப்படி செயல்படுத்துவது, ஒவ்வொரு நாடுகள் என்ன மாதிரி செய்யணும் என்பதை கூடி விவாதிப்பதற்காக வருடந்தோறும் இந்த மாநாடு நடக்கும். அப்படியான 30வது மாநாடு தான் இப்போ நடந்திருக்கு. முதலாவது மாநாடு தொடங்கிய காலகட்டம், அதில் முன்வைக்கப்பட்ட விஷயங்கள், அது எந்த அளவுக்கு சக்ஸசிவாக நாடுகள் எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறது வந்து எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இது பயங்கர அரசியல் ரீதியான ஒரு விஷயம். நம்ம இது வெறுமனே சயின்ஸ் கிடையாது. வந்துட்டு என்னென்னா, இந்த பேச்சுவார்த்தை இங்கே மட்டும் நடக்கல. இப்போ G20லையும் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறாங்க இல்லைங்களா, WTOலையும் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறாங்க, 2 நாடுகளுக்கு இடையாக பேசுகிறாங்க. இப்போது ட்ரம்ப் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அவர் அதிபரான உடனே வந்து என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பைடனுடைய அரசாங்கம் கொண்டு வந்த நியூ டீல், க்ரீன் டீல் அதெல்லாம் நாங்கள் பின்னாடி எடுத்துருவோம், காலநிலை மாற்றம் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட அந்த பொருளாதார கொள்மையெல்லாம் பின்வாங்கிறோம்னு சொல்கிறார். குறிப்பாக அப்புறம் என்ன சொன்னார்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியேறினார். இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா 2015ஆம் ஆண்டு இதே காப் மாநாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட். அப்போ அமெரிக்கா இந்த மாநாடை வந்துட்டு செயல்படுத்த விடாமல் தடுப்பதற்கான ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கு. ட்ரம்ப்புக்கு இதில் விருப்பம் இல்லை, அவங்க கலந்து கொள்ளவே இல்லை. நீங்கள் அமெரிக்காவை இதுக்குள் கொண்டு வராமல் காலநிலை மாற்றத்துக்கு எதிராக நம்ம செயல்பட முடியாது. ஏன்னா பிக்கெஸ்ட் எமிட்டர் அவங்க தான். இந்த பூமியை ரொம்ப சூடாகுவதில் ரொம்ப முக்கியமான காரணியாக இருப்பது அமெரிக்கா தான். அப்போ அமெரிக்கா தடுக்காமல் இதை நம்ம செய்ய முடியாது. அப்போ இவை அனைத்துமே அங்கே பேசப்படும். சொன்ன மாதிரி பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு முன்பு வரைக்குமே அது பெரிய அளவில் அட்ரஸ் ஆகலையா? பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து உலக நாடுகள்லாம் விழித்து கொண்டு தொடர்பாக செயல்படுறாங்களா? ஆமாம், உண்மைதான். 90களே நமக்கு இந்த ஆபத்து விஞ்ஞானிகள் சொன்னாலும் கூட வந்துட்டு நாடுகள் எப்போ உணர ஆரம்பிச்சாங்கன்னா, ரொம்ப வேகமாக வந்துட்டு ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. குளோபல் வார்மிங் ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆக, பூமி வெப்பமயமாதல் ரொம்ப வேகமாக பல்வேறு விதமான பிரச்சனை, அதிகப்படியான மழை, எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக்கும் நடக்கும்போது தான் ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது, இன்னொன்று அமெரிக்காவில் டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலேருந்து வரக்கூடிய பிரசிடென்ட்ஸ் வரும்போது தான் இந்த நடவடிக்கை எடுப்பாங்க. 92ல் பில் கிளின்டன் இருந்தார், அவர் டெமோக்ராட்டிக் கட்சி சேர்ந்தவர். 2017 ஒபாமா இருந்தார், அவர் டெமோக்ராட்டிக். ரிப்பப்ளிகன் பார்ட்டி வரும்போது இதுலேருந்து வெளியேறிடுவாங்க. அப்படி தான் குவைட்டோ புரோட்டோகால்னு சொல்லிட்டு அந்த இதுலேருந்து ஜார்ஜ் புஷ் வெளியேறினார். இப்போ வந்து ட்ரம்ப் வந்து வெளியேறார். ஸோ அங்கே உள்நாட்டு அரசியல் என்னவா இருக்கோ அது அப்படி இங்கே வந்து பிரதிபலிக்கும். ரெண்டாவது, 92ல் ஒரு முக்கியமான பிரின்சிபல் எவால்வ் பண்ணாங்க. காலநிலை மாற்றத்திற்கு வரலாற்று ரீதியாக யார் காரணம், காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு பிரின்சிபல் எவால்வ் பண்ணாங்க. அதாவது என்னென்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எந்த நாடுகள் நடந்துச்சோ அந்த நாடுகள் தான் காலநிலை மாற்றத்துக்கு காரணம். ஏன்னா அதிகப்படியாக நிலக்கரி எரித்தது அவர்கள் தான். அவங்களோட லைஃபே லக்ஸரியாக இருக்குது. இந்த பூமியை பாழ்படுத்தியதில் பெரும்பான்மை காரணம் அவங்க தான். ஏன்னா அவர்கள் கூடுதல் பொறுப்பு இருக்குது. அப்போ 3ஆம் உலக நாடுகளுக்கு தேவையான டெக்னாலஜி கொடுக்கணும், ஃபினான்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த இதுலேயுமே இந்த பேசியிருக்காங்க, அந்த ஃபினான்ஸ் வந்து ட்ரிபிள் ஆக்கணும்னு சொல்லிப்பேன். இதெல்லாம் அங்கிருந்து தான் பண்ணப்படும். ஆனால் அமெரிக்கா அதை வந்து ஒத்துக்கல. அமெரிக்கா என்ன சொன்னாங்க, சரி ரைட்டு, வரலாற்று ரீதியாக நான் காரணமாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி சைனாவும் இந்தியாவும் வந்து அதிகமான கார்பன் எமிட் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லும் போது, சரி வேறு வழி இல்லாமல் மன்மோகன் சிங் அவர் இருக்கும்போது 2015ஆம் ஆண்டு இந்தியா ஒத்துக்கிட்டு அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, எல்லா நாடுகளுக்கும் பொறுப்பு இருக்குது, NDCன்னு சொல்லணும், எல்லா நாடுகளும் எந்த அளவுக்கு இந்த கார்பன் எமிஷன் குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் நீங்களாக முன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. அதன்படி இந்தியாவும் சொல்லியிருக்கு, 2070ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்தியாவிலேருந்து நாங்கள் கார்பன் எமிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு எல்லை கோடு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2030 ஏதாவது எல்லை கோடு வச்சு செயல்படுதான நாடுகள்
2070ங்கிறது ரொம்ப நாட்டில் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 2070 வச்சுருக்கோம். சைனா பொறுத்தவரைக்கும் 2060 வச்சுருக்காங்க. 2050க்குள்ளாக ஐரோப்பிய யூனியன் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நெட் ஜீரோ கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா அவங்க இன்னும் சொல்லலை வந்துட்டு, அதுதான் பெரும் பிரச்சனையாக நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது வந்துட்டு. அப்போ மற்ற நாடுகளும் ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்தியா வந்து என்னென்னா, நாங்கள் ரொம்ப பின்தங்கிய இடத்துல இருக்கிறோம், இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், ஸோ எங்களுக்கு இந்த கட்டுப்பாடு வைக்க முடியாது, அதனால் 20 இயர்ஸ் கிரேஸ் பீரியட் வந்து கேட்குறாங்க. ஸோ இது ஒவ்வொரு நாடுகளும் வச்சுருக்காங்க. ஆனால் இதை எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவே போதுமில்லை. விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கட் ஆஃப் அடிப்படையில் எமிஷன்ஸ் இன்னும் குறையல, அப்போ இன்னும் பூமி ரொம்ப வேகமாக சூடாகி கொண்டு தான் இருக்கிறது. பாரிஸ் அக்ரிமெண்ட் வருது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விஞ்ஞானிகளோட இது என்னென்னா, இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளாக பூமியோட சராசரி வெப்பம் அப்படிங்கிறது பயங்கரமாக கூடிடும், அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் போது குறைஞ்சபட்சம் 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதை அதிக அளவுக்கு ஆகாமல் அதுக்கு மேலே போகாமல் தடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அந்த 2 டிகிரி செல்சியஸில் பிரீச் ஆகிடுங்கிறாங்க. ஸோ அதுதான் 1.5 to 2 டிகிரி செல்சியஸ் சொன்னாங்க. 1.5 அப்படிங்கிறது 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக வருங்கிறது அவங்க 2014 சொன்னது ஐபிசி. ஆனால் என்னென்னா 2024 வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம பிரீச் பண்ணிட்டோம். நம்ம இருப்பதே வந்து இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கடந்த 8 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கு இந்த நம்மளோட காற்று மண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாக இருக்குது, மீத்தேனோட அளவு அதிகமாக இருக்குது. மனித இனமே தோன்றிய காலத்திலேருந்து பார்த்திராத ஒரு டெம்பரேச்சர் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த COP30ல் என்ன மாதிரியான இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? நம்ம காடில் இப்போ டீஃபாரஸ்ட்ரேஷன், அதே போல் புதைப்படிம எரிபொருளில் வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்ன விஷயங்கள், இப்போ என்னதான் ஃபைனலாக இந்த COP30ல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்ச் நம்ம எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஃபாசில் ஃபியூல்லேருந்து வெளியேறணும். ஃபாசில் ஃபியூல் சார்ந்திருக்க உற்பத்தி முறையிலேருந்து வெளியேறணும். அதாவது நிலக்கரியினோட பயன்பாட்டிலேருந்து வெளியேறணும், பெட்ரோலியத்தின் பயன்பாட்டில் வெளியேறணும். இதுதான் ஒரே டார்கெட்டாக வச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாடுகளும் செய்யணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறா, இதுக்கு ஒரு தீர்மானகரமான ஒரு அறிவிப்பு வேணும். அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ் அவுட் அப்படிங்கிற வார்த்தை கொண்டு வரணும். ஃபாசில் ஃபியூல்லேருந்து வெளியேறுவதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சில நாடுகள்லாம் முன்மொழிகிறாங்க. லீஸ்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரி சொல்லுவாங்க வந்துட்டு, 3ஆம் உலக நாடு சொல்லக்கூடிய லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்க நாடுகள், இவங்கெல்லாம் தான் ரொம்ப பாதிப்புள்ளாகிறாங்க அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பெட்ரோலியம் பிஸ்னஸ் சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள், ஏன் இந்தியா கூட வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க. போன மாநாட்டிலையும் அதே தான் பண்ணாங்க. ஃபேஸ் டவுன் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. கொஞ்சம் படிப்படியாக குறைப்பது அப்படிங்கிறதுல நம்ம சீக்கிரமாக குறைக்க வெளியேற வேண்டும் அப்படிங்கிற இந்த யோசனையை ஏற்றுக்கொள்ள தயாராக அவுட்லேருந்து ஃபேஸ் டவுன் தான், ஃபேஸ் டவுன் தாங்கிறாங்க. ஃபேஸ் அவுட் இருந்தால் தான் ரொம்ப சீக்கிரமாக நம்ம செய்ய வேணும், ரொம்ப வேகமாக செயல்படணும் அப்படிங்கிற அதற்கு இவர்கள் தயார் முட்டுக்கட்டை போடுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆயில் பிஸ்னஸ் லாபி இருக்குங்களா, அது ரொம்ப கடுமையான வேலை செஞ்சு தடுத்துனுச்சு. ஸோ அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, ஃபினான்ஸை வந்துட்டு ட்ரிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்துட்டு 3ஆம் உலக நாடுக்கு தரணும் அப்படிங்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஃபாசில் ஃபியூல்லேருந்து வெளியேறதுக்கு எக்கனாமிக்கெலாம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதாவது ஏன்னா நான் வந்து இப்போ வந்து வளர்ந்து கொண்ட நாடாக இருக்கிறேன், இந்தியா போன்ற நாடுகள் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா, நாங்கள் ஃபாசில் ஃபியூல் இல்லாமல் வளரணும் அப்படின்னா எங்களுக்கு மாற்று எரிசக்தி தேவை. அப்போ அந்த மாற்று எரிசக்தியை நாங்கள் பயன்படுத்துவதற்கு, அதை உருவாக்குவதற்கு ஃபண்டு தேவை ஒன்று. ரெண்டாவது, டெக்னாலஜி தேவை. ரெண்டுமே நீங்கள் கொடுக்கணும். அதுதான் கிளைமேட் சேஞ்சினுடைய அந்த 1992 டாக்ஸினுடைய முக்கியத்துவம். அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்க ஒழிய இன்னும் அந்த கிளைமேட் ஃபண்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கு வழங்கப்படுகிறது ரொம்ப கம்மியாக தான் வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டராக இருக்க வேண்டியது அமெரிக்கா இப்போ இல்லை. அப்போ அமெரிக்காவை இந்த கிளைமேட் டாக்ஸில் எப்படி கொண்டு வர்றது என்கின்ற வேலைகளை வந்து நம்ம செஞ்சுருக்கணும். 3ஆம் உலக நாடு செய்ய தவறி விட்டார்கள். நம்ம G20லையோ இல்லை வேறு கூட்டங்களிலோ பேசி வலியுறுத்தி அமெரிக்காவை நிர்பந்தித்திருக்க வேண்டும். அன்ஃபார்ச்சுனேட்லி அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுவதற்கான இந்த ஒரு கூட்டமைப்பு இன்னும் உருவாகலை. ஸோ அப்போ கிட்டத்தட்ட இங்கே எடுக்கப்பட்ட முடிவு என்பது நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும், எந்த அளவுக்கு வெற்றி பெறுங்கிற கேள்வி. இது வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், இன்னொரு ஒரு அறிக்கையாக இருக்குமே விட நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, இப்போ இந்தியா வந்து இந்த COP30ல் என்ன மாதிரி விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க? ஏதாவது நாங்கள் வந்து 2015 எடுக்கப்பட்ட முடிவுலேருந்து கொஞ்சம் முன்னேறி நாங்கள் போயிருக்கோம், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது இந்த COP30ல் ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா? இந்தியா கடந்த காப் மாநாடு சரி இப்போ கேட்டோம்னா ஃபினான்ஷியல் மட்டும் தான் அவங்க பேசுகிறாங்க. 3ஆம் உலக நாடுகளுக்கு, அது இந்தியா போன்ற நாடுகளுக்கு தர வேண்டிய கிளைமேட்டிக் ஃபண்ட் நீங்கள் தரணும் அப்படின்னு தான் பேசுகிறாங்க ஒழிய வந்து. ஆனால் ஃபாசில் ஃபியூல்லேருந்து வெளியேறுவது, முற்றிலுமாக வெளியேறு அப்படிங்கிற அந்த கொள்கைக்கு இந்தியா நகரலை. அதே போல் காடுகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முன்னகர்வுக்கு இந்த இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு, இது நாங்கள் செய்யணும் அப்படி செய்யலாம். போன மாநாட்டில் அதையும் வந்து ஒத்துக்கல, இந்த மாநாட்டில் வந்து அது வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் கொள்கை அளவில் நீங்கள் என்ன ஒரு பெரிய பிரச்சனை, இந்தியா வந்து அமெரிக்கா சார்பு நிலையில் இருக்குது. அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நீங்கள் கிளைமேட் சேஞ்சுக்கு அகெயின்ஸ்டான செயல்பாடு செய்ய வேண்டும், இதில் கையெழுத்திட வேண்டும், பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியேறின தவறு அப்படின்னு இப்போ நிலைப்பாடு எடுக்கணும். இல்லை, அந்த நிலைப்பாடை இந்தியா எடுக்குது. இது வந்து என்னென்னா நம்மளுடைய ஃபாரின் பாலிசியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே, இப்போ 3 மாநாடுகள் எடுத்துக்கலாமா சார்? COP 28, 29, 30 இந்த 3 மாநாடுகளில் விவாதிக்கப்பட்டது
அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகள் எந்த அளவுக்கு அதை வந்து எடுத்துக்கொண்டு இம்ப்ளிமெண்டேஷனில் இறங்குறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். யூரோப்பியன் யூனியன் வந்து ரொம்ப நல்லா செய்கிறாங்க. அவங்க வந்து ஃபாசில் ஃபியூல்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியேறாங்க, கம்ப்ளீட்டாக ரெனியூவல் எனர்ஜி வரைக்கும் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ 2040-45க்குள்ளாக நெட் கார்பன் ஜீரோ அப்படிங்கிற எல்லைக்கு நாங்கள் நெட் கார்பன் ஜீரோனா அங்கே எமிட் ஆகக்கூடிய கார்பன் அங்கேயே சிங்க் ஆகிற அளவுக்காக இருக்கும். அட்மாஸ்பியரில் அது வந்து போகாது, வெளியேற்றப்படுகின்ற வளிமண்டலத்துக்கு போகாது. இந்த நிலைப்பாடை நாங்கள் எட்டி விடுவோம் அப்படின்னு அந்த டார்கெட்டை சொல்கிறாங்க. அதை நோக்கி அவங்க ரொம்ப தீவிரமாக பயணிக்கிறாங்க. அப்போ ஐரோப்பிய நாடுகள் ஆஸ் வெல் அஸ் யூகே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்போ சீனாவும் சரி இந்தியாவும் சரி அதிகப்படியான இன்னும் எமிட்டர்ஸாக தான் நம்ம இருக்கும். இங்கிருந்து அதிகமான எமிஷன் நடந்துகிட்டே இருக்குது. அமெரிக்காவும் பயங்கரமாக எமிட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த பூமி சூடாகுவதற்கு வந்து காரணமாக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா G20 நாடுகள் தான் 77% காரணமாக இருக்குது. அப்போ இந்த 77% வந்து USA, இந்தியா, சைனா, இந்த 3 நாடுகள், அப்புறம் இந்தோனேஷியா, இந்த 4 நாடுகள் தான் ரொம்ப குறிப்பிட்ட அதிகப்படியான கார்பனை வந்து எமிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாடுகளுக்குள்ளாக எப்படி அது குறைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எதிர்காலத்தில் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நாடுகள் ஐரோப்பிய யூனியன் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மற்ற நாடுகளில் எமிஷன்ஸ் இல்லை. ஸோ நம்ம கூடுதலாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இந்த நாடுகள் 4 நாடுகள் தான். ஓகே, ஒரு பக்கம் நம்ம இந்த காப்பில் பேசிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இங்கே இந்தியாவில் வந்து அரசனுடைய அறிவிப்புகள் ஒரு திட்டத்தை தொடங்குறதுக்கு அப்படின்னா அது என்ஓசி வாங்குறதுலேருந்து சரி இல்லை என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்குறதும் சரி, இப்போ அதில் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் ஆகிறாங்களா? நாங்கள் இதுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் அந்த மாதிரி வராங்களா இல்லை இன்னுமே மோசமாக தான் போதா? இல்லை, இந்தியாவில் அந்த மாதிரி கொள்கைகள் இன்னும் வறுக்கப்படலை. நம்மகிட்ட வந்து இப்போ இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி செயல்படுதுன்னு அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரிலேருந்து இந்த அளவுக்கு தான் எமிட் ஆகுதா அப்படின்னு ஆய்வு செய்வதற்கான கிளைமேட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நம்ம செய்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. என்விரான்மெண்ட் கிளியரன்ஸில் இது வந்து ஒரு பகுதியாக உள்ளடக்கப்படவில்லை. நாங்கள் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சோம். அவங்க வந்து நீங்கள் வந்து நம்ம என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவு தந்திருக்காங்க. ஸோ இன்னும் இது நடைமுறைக்கு வரல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காலநிலை மாற்றத்துக்கான செயல்பாடு என்பது தனியாக இருக்குது. காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ரினியூவல் எனர்ஜிக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் கொண்டு வரோம், அவங்க செய்வாங்க. காடுகளை வளர்ப்பதற்கான தனி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம், மரம் நடுவதற்கு அப்படி தனியாக வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் தனியாக காடுகளை அழிப்பதற்கான திட்டங்கள் வரும். இது ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிலக்கரியினுடைய பயன்பாட்டை அதிகரிக்கிறாங்க, இந்த பக்கம் ரினியூவல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒன்று கொண்டு முரண்பாடு தான் இருக்குது. எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், இவ்வளோ தான் எமிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நார்ம்ஸ் இல்லை. ஆனால் கிரீன் கிரெடிட்ஸ் அண்ட் கார்பன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் சில செயல்பாடுகளை செய்வதன் மூலமாக கார்பன் கிரெடிட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். அந்த கிரெடிட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கத்தில் நீங்கள் வந்து கார்பன் எமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வர்த்தகமாக தான் இருக்கிறதே ஒழிய ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்கான செயல்பாடுகள் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் இருக்கும். இவி வெஹிக்கிள்லாம் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்களா சார்? அதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்குறது? இதே தான் வந்து யூரோப்பியன் யூனியன்லாம் பண்ணுறாங்களா? ஆமாம், அங்கேயும் இவி வெஹிக்கிள் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா அந்த ஈவிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி இருக்குங்களா, அது திருப்பி இங்கே தெர்மல் தான் எடுக்கிறாங்க. இப்போ இந்தியாவினுடைய தெர்மல் பயன்பாடு இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 70% மின்சாரம் அப்படிங்கிறது நம்ம தெர்மலில் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதை நீங்கள் படிப்படியாக குறைக்கணும் இல்லையா? அப்போ ரெனியூவல் நோக்கி நகரணும் இல்லையா? 500 கிகாவாட்ஸுக்கான ரெனியூவல் எனர்ஜி வந்துட்டு 2030ஆம் ஆண்டுக்குள்ள உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டார்கெட்டை நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணலை. ஸோ அப்போ ரெனியூவல் எனர்ஜியில் இருந்து வரக்கூடிய மின்சாரத்தின் மூலமாக இந்த வாகனங்கள் ஓடிச்சு அப்படின்னா அது பசுமையானது. ஆனால் திருப்பி தெர்மல்லேருந்து வரக்கூடிய அனல் மின் நிலையத்திலிருந்து வரக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது பசுமையானது நம்ம சொல்லலாம். சைக்கிள் அப்படியே தான் ஓடிட்டே இருக்குது. ஆமாம், நீங்கள் அதிகமாக இப்போ 75% நமக்கு இருக்குன்னா நமக்கு இந்தியா பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்ங்கிறது வந்து தெர்மல்ல தான் வருது. அப்புறம் அந்த 2வது தான் டிரான்ஸ்போர்ட், 3வது தான் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ அதிகப்படியான நமக்கான எமிஷன்ஸ் எங்கேருந்து வருதுன்னா எனர்ஜி செக்டர்லேருந்து தான். அப்போ எனர்ஜி செக்டரை வந்துட்டு நம்ம படிப்படியாக குறைக்கணும். அதாவது மாற்று எரிசக்தி நோக்கி நம்ம நகர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சுருக்கமாக தமிழ்நாடு வந்து என்ன பண்ணுறாங்க? நம்ம உலக நாடுகள், இந்தியா, தமிழ்நாடுல வந்தால் தமிழ்நாடு என்ன பண்ணுது? இந்தியாவிலேயும் வந்து காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் முன்னணியில் இருக்குது தமிழகம் தான். அப்போ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கிளைமேட் கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிறது இருக்குது. தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அதுக்கு ஒரு டைரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் கமிட்டிஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் மிஷன், க்ரீன் மிஷன், வெட்லேண்ட் மிஷன் அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அப்போ கொள்கை அளவில் இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் என்னென்னா அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷனும் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ இது ஒரு சிக்கலாக இருக்குது. நான் முன்பே குறிப்பிட்டது மாதிரி இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக செயல்படுது, அது தனி பண்ணுவேன். ஸோ தமிழகத்தில் நிறைய முன்னெடுப்புகள் இருக்குது. இந்த முன்னெடுப்புகள் நிச்சயம் வர இருக்கக்கூடியது. ஆனால் இன்னும் நாம் அதிகமாக செயல்பட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் கிளைமேட் சென்ட்ரிக் அப்ரோச் கொண்டு வரப்படணும், அதான் தீர்வாக இருக்கும். ஸோ அதை நோக்கி தமிழகம் நகர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. COP30 குறித்து பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசுனீங்க. அனைத்து பல விஷயத்தை பற்றி ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.